அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தினுடைய பிறை 17 என்ற உடனேயே ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் பத்ரு போர் நினைவுக்கு வரும் இல்லையா? எத்தனையோ போர்களை இந்த உலகம் கண்டிருக்கு. ஆனால் பத்ரு போர் ஒவ்வொரு முஸ்லிம்னுடைய ஈமானிய உணர்வலைகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். எல்லா போர்களையும் விட பத்ரு போர் சற்று வித்தியாசமானது. சரியான முறையில் ஆள் பலம் இல்லை, சரியான முறையில் ஆயுத பலம் இல்லை. ஆனாலும் வெறுமனே 313 சஹாபாக்களை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான குறைஷி குஃபார்களை எதிர்த்து போரிட்டு வென்ற ஒரு போர் தான் பத்ரு போர். பத்ரு போருடைய வரலாறுகளை நாம் எல்லாரும் படிக்கும்போது, அந்த வரலாறுகளை தெரியும் போது ஆயிரம் படிப்பினைகளையும் பாடங்களையும் இந்த பத்ரு போர் நமக்கு தெரிகிறது. ஆம், ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் ஆண்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் 16 நாட்கள் நோன்பு வைத்து அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தளர்ந்து போன உடலோடும் தளராத உள்ளத்தோடும் தீர்க்கமான உறுதியான இறைநம்பிக்கையோடும் இத்தனை பெரிய பெருங்கூட்டத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதனின் விளைவாக அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது கொண்டிருந்த பேரன்பின் காரணமாக அவர்கள் மீது பேருருளை பொழிந்தான். அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட நமக்கு பத்ரு போர் அவசியமா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாம் போரை விரும்புவதில்லை, வன்முறையை விரும்புவதில்லை. இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி சமாதானம் தான், அமைதி மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனால் எங்கெல்லாம் அநீதி தலை தூக்குகிறதோ, எங்கெல்லாம் மத சுதந்திரம் பறிபோகின்றதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் மீது அடக்குமுறையும் ஆட்சி முறையும் நிகழ்த்தப்படுகிறதோ, அங்கே எல்லாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய முக்கியமான கடமை ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் இருக்கு என்பதை பத்ரு போர் நமக்கு வலியுறுத்துகிறது. காலகட்டத்தில் இஸ்லாமிய ஃபோபியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு தொழில் அதிவேகமாக பரவிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திலும் எந்த மூலையில பார்த்தாலும் முஸ்லீம்களும் இஸ்லாமிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. நிறைய முஸ்லீம்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய வழிபாடு தலங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கும் பத்ரு நமக்கு மிகச் சரியான பாடத்தை கொடுக்கிறது. அந்த பத்ரில் கலந்து கொண்ட அத்துணை சஹாபாக்களை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பொறுமையுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஆம், அந்த இறைச்சத்தை போதிக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. ஆகவே இந்த ரமலானுடைய உட்கருத்துக்களை ஒழுங்காக விளங்கி முறையாக பேணி நாம் இறைச்சம் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுப்போம், பொறுமை என்கின்ற பேராயுதத்தை கையில் எடுப்போம். அப்படி கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு எதிராக வீசப்படுகின்ற எல்லா விதமான எதிர் வலைகளையும் மிகவும் சுலபமாக நம்மளால் கடந்து விட்டு போக முடியும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த உலகத்திலே எல்லா விதமான மனிதர்களும் வாழலாம், எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஓரிரை கொள்கை தான். ஓரிரை கொள்கையும் அது ஏற்படுத்துகின்ற தாக்கங்களும் தான். அதுதான் நம்முடைய அடையாளம். நிச்சயமாக சொல்கிறேன், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நம்முடைய அடையாளங்களை நம்மிடமிருந்து பறித்துவிட யாராலும் முடியாது. பத்ரு போர் நடந்து முடிந்த ஒரு யுத்தம் இல்லை, மாறாக அசத்தியம் அழியும் வரை, சத்தியம் வெல்லும் வரை இந்த பத்ரு என்கின்ற போர் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பத்ரு போர் தொடர வேண்டிய ஒன்று என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.